Hello students, today we are going to see about mole concept. So what do you mean by mole concept? One pair அப்படினா என்ன சொல்லுவோம்? One pair அப்படினா 2. அதே மாதிரி one dozen அப்படினா 12. Is it clear? Okay. So அப்போ one mole அப்படினா எவ்வளவு சார் இருக்கும்? Quantity of a chemical substance எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம calculate பண்ண போறோம். So அதை calculate பண்றதுக்கு முன்னாடி நம்ம number of atoms present in 12 gram of carbon 12 and then number of molecules in 158.03 gram of potassium permanganate க்கு எவ்வளவு molecules இருக்கு அப்படின்றதை calculate பண்ணலாம். So அதுக்கு முன்னாடி single carbon atom உடைய mass என்ன சார் அப்படின்னா 1.9926 into 10 power minus 23 gram. இதுதான் 1 கார்பன் ஆட்டம் உடைய சிங்கிள் கார்பன் ஆட்டம் உடைய மாஸ். ஓகே, அதே மாதிரி சிங்கிள் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மாலிகுலுடைய மாஸ் எவ்வளவு சார் அப்படின்னா 26.242 into 10 power minus 23 gram. ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் சிங்கிள் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மாலிகுலுடைய மாஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். நம்ம எவ்வளோ கிராம் எடுத்திருக்கோம்? கார்பனுக்கு 12 கிராம் எடுத்திருக்கோம். மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் ஆர் மாலிகுல். மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் ஆர் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுக்கு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், mass of the substance எவ்வளவு? 12 gram. 12 gram of carbon 12 isotope, 12 gram by mass of single atom, mass of single carbon atom எவ்வளவு mass? 1.9926 into 10 power minus 23 gram. இது நீங்க calculate பண்ணீங்க அப்படின்னா 6.023 into 10 power 23 வரும். Number of atoms, number of atoms, number of carbon atoms எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6.023 into 10 power 23. அதே மாதிரி number of KMnO4 molecules, எவ்வளவு mass of the substance? நம்ம எவ்வளவு கிராம் எடுத்திருக்கோம்? 158.03 gram. 158.03 gram by mass of single KMnO4 molecule உடைய mass. Mass of single KMnO4 molecule எவ்வளவு சார்? 26.242 into 10 power minus 23 gram. இது நீங்க கால்குலேட் பண்ணாலும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 6.023 into 10 power 23. ஸோ இதுதான் 1 mole. அப்போ 1 mole உடைய டெஃபினிஷன் என்ன சார் அப்படின்னா 1 mole is defined as amount of the substance, amount of the substance that contains as many elementary particles, that contains as many elementary particles as there are atoms present in 12 gram of carbon 12 isotope. 12 gram of carbon 12 isotope. அப்போ 12 gram of carbon 12 isotopeல 12 gram of carbon 12 isotopeல எவ்வளவு atoms present ஆயிருக்கு அப்படின்னா 6.023 into 10 power 23 atoms present ஆயிருக்கு. 6.023 into 10 power 23 atoms present ஆயிருக்கு. So this is Avogadro number. This is 1 mole. 6.023 into 10 power 23. இதுதான் 1 mole. Okay. 1 mole is defined as amount of the substance that contains as many elementary particles. The elementary particles அப்படின்னா atoms-ஆவும் இருக்கலாம், molecules-ஆ இருக்கலாம், ions-ஆ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். Okay. As many elementary particles as there are atoms present in 12 gram of carbon 12 isotope. So carbon வச்சு நம்ம definition கொடுத்திருக்காங்க. Is it clear? 1 mole that is equal to
1 mole that is equal to 6.023 into 10 power 23. 6.022 னு சொல்லலாம். 6.022 into 10 power 23. ஸோ இங்கே 23, இங்கே 23, இங்கே 23 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இதுதான் அவோகேட்ரோ நம்பர். அவோகேட்ரோ நம்பருக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. அவோகேட்ரோ நம்பருக்கு யூனிட் கிடையாது. ஸோ 1 mole of any substance, 1 mole of any substance that is equal to 6.023 into 10 power 23. So this is called Avogadro number, and Avogadro number does not have any unit. Okay. Next, Avogadro's law என்ன சார்? So Avogadro's law states that equal volume of all gases under the same conditions of temperature and pressure contains equal number of molecules. அதாவது எந்த கேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஈக்குவல் வால்யூமாக இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிஷன்ஸ் ஷுட் பி சேம். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், எந்த கேஸ் வேணாலும் இருக்கலாம், பட் வால்யூம் ஈக்குவலாக இருக்கணும். அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சேமாக இருக்கணும். ஓகே. கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவோகேட்ரோ லா. ஸோ இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன் the atoms or molecules in a reactant reacts in a particular ratio. In a chemical reactions, atoms or molecules reacts in a specific ratio. என்ன சார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Carbon plus oxygen gives carbon dioxide. Okay. Methane on combustion, methane gas on combustion, it gives carbon dioxide plus water. இதுதான் the chemical reaction. Okay. So இங்க hydrogen 4 இருக்கு. So that here 4. Oxygen இங்க 2, இங்க 2. Total of 4. அப்போ 2 2s are 4. So balanced chemical equation எழுதியிருக்கேன். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, one atom of carbon, one carbon atom reacts with one oxygen molecule gives one carbon dioxide gas, one molecule of carbon dioxide அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே one methane molecule reacts with two molecules of oxygen, it gives one carbon dioxide and 2 molecules of water அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கெமிக்கலி நம்ம கெமிஸ்ட்ரியில் 1 molecule 1 atom ரியாக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாமே மோல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, 1 mole of carbon reacts with 1 mole of oxygen, it gives 1 mole of carbon dioxide, Okay. Next reaction, 1 mole of methane gas reacts with 2 moles of oxygen, it gives 1 mole of carbon dioxide and 2 moles of water. இப்படி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இதை மோல்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? மோல்ஸ். ஓகே. 1 mole of methane gas reacts with 2 moles of oxygen, it gives 1 mole of carbon dioxide and 2 moles of water. நம்ம நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸுக்கும் மோலார் மாஸுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மாலிகுலர் மாஸ் மோலார் மாஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மாலிகுலர் மாஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் சிங்கிள் மாலிகுல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், அதுதான் மாலிகுலர் மாஸ்.
molar mass is nothing but mass of 1 mole of a substance. அப்போ மோலுக்கும் மாலிகுலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, வேற வேற. மாலிகுலும் மோல்ஸும் ஒன்று கிடையாது. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் 1 molecule of a substance அப்படின்னா அது molecular mass, and mass of 1 mole of a substance அப்படின்னா அது molar mass. ஸோ molecular mass எப்படி சார் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், இல்லை AMU, இல்லைன்னா சிம்பிளி U அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோலார் மாஸ் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம் பெர் மோல். கிராம் பெர் மோல். ஓகே, 1 mole அப்படின்னா அதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 6.023 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. பட் 1 molecule அப்படின்றது சிங்கிள் மாலிகுல் தான். இஸ் இட் கிளியர்? அப்போ மாலிகுலுக்கும் மோல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, வேற வேற தான், சேம் கிடையாது. பட் நியூமரிக்கல் வேல்யூ உங்களுக்கு சேமாக வரும் கால்குலேஷனில். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் 180 அப்படின்னு வரும். இங்கேயும் அதே தான் வரும், 118 தான் வரும். நியூமரிக்கல் வேல்யூ சேமாக தான் இருக்கும், பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். U அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் மாலிகுலர் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அண்ட் தென் மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னா 180 கிராம் பெர் மோலில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். 180 கிராம் பெர் மோல். ஓகே, next molar volume. What is molar volume? Molar volume is nothing but volume of any gas at STP. Volume of any gas at STP. That is molar volume. STP அப்படின்னா standard temperature and pressure. Standard temperature and pressure. So standard temperature 273 Kelvin. And standard pressure அப்படின்னா 1 atmospheric pressure. 1 atmospheric pressure அப்படின்னா 22.4 liters. Volume of any gas at STP, that is 22.4 liters. And the STP அப்படின்னா standard temperature and pressure 273 Kelvin, 1 atmospheric pressure. Suppose 1 bar pressure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 பார் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 22.71 லிட்டர்னு வரும். 22.71 லிட்டர்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in 9 gram of ethane. Calculate the number of moles present in 9 gram of ethane. So number of moles என்ன சார் ஃபார்முலா? Number of moles that is equal to given mass by molar mass. Given mass by molar mass. Given mass என்ன சார்? 9 gram. 9 gram. Molar mass of ethane. Molar mass of ethane. 2 carbon இருக்கு. So 2 12s are 24. ஹைட்ரஜன் 6 இருக்கு. ஸோ அப்போது 6 into 1 6. டோட்டலாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். 30 கிராம் பெர் மோல். 30 கிராம் பெர் மோல். இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 3 3s are 9, 10 3s are 30. 3 by 10 it is nothing but 0.3 moles. 0.3 moles. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், calculate the number of molecules of oxygen gas that occupies a volume of 224 ml. 224 ml at 273 Kelvin and 3 atmospheric pressure. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Number of molecules. Number of molecules of oxygen gas கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு? 224 ml. 224 ml at 273 Kelvin and 3 atmospheric pressure. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்கிறது gaseous molecule. So volume of any gas at STP, that is nothing but 22.4 liter. 22.4 liter STP, standard temperature and pressure. 1 atmospheric pressure க்கு 22.4 liter. பட் இங்கே எவ்வளோ atmospheric pressure கொடுத்துருக்காங்க? 3 atmospheric pressure கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ number of moles that is equal to
number of moles that is equal to given volume by molar volume. Given volume 0.224 liters. Given volume ml ல இருக்கிறது லிட்டருக்கு மாத்திட்டேன். By molar volume 22.4 liter. 22.4 liter, but 1 atmospheric pressure க்கு 22.4 liter. ஆனா இங்க 3 atmospheric pressure கொடுத்திருக்கிறதுனால into 3. So இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இது 22.4 into 10 power minus 2 ன்னு எழுதலாமா? 10 power minus 2 by 22.4 liters into 3. So cancel ஆயிடும். cancel ஆனதுக்கு அப்புறம் 3 into 10 power minus 2. 3 into 10 power minus 2. இதுதான் number of moles. இது எப்படி சார் எழுதலாம்? So 0.3 அப்படின்னா 10 power minus 1 வரும். அப்போ 0.03 moles. 0.03 moles. First நம்ம number of moles calculate பண்ணியாச்சு. Next என்ன calculate பண்ணணும் அப்படின்னா number of molecules calculate பண்ணணும். We know that number of moles that is equal to number of particles by Avogadro number. Number of particles அப்படின்றது atoms ஆக இருக்கலாம் molecules ஆக இருக்கலாம். இந்த இடத்துல oxygen molecule. இந்த இடத்துல oxygen molecule. So இப்போ number of oxygen molecule அப்படின்னு எழுதிக்கலாம். Number of O2 molecules. So number of oxygen molecules that is equal to number of oxygen molecule that is equal to number of moles into Avogadro number. Number of moles என்ன calculate பண்ணியிருக்கோம்? 0.03 into Avogadro number 6.023 into 10 power 23. Is it clear? Okay. 0.03 எப்படி எழுதலாம்னா 3 into 10 power minus 2. 3 into 10 power minus 2 னே எழுதலாமா? இங்க எழுதின மாதிரி 3 into 10 power minus 2. Okay. So அப்போ 3 into 6.023 into 10 power 23 இருக்கு, 10 power minus 2 இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 23 minus 2 21 அப்படின்னு எழுதிடலாமா? ஓகே, இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 3 2s are 6, 0.3 into 6, 18. 18.069 into 10 power 21 molecules. இதுதான் ஆன்சர் இல்லையா? 1.8069 into 10 power 22 molecules. எப்படி இருந்தாலும் கரெக்ட் தான். Is it clear? Okay, நம்ம next topic move பண்ணலாம். Thank you.